மக்களுடைய மனநிலை இப்போ தான் வந்து எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிட்டுருக்காங்க. மக்கள் வந்து ஒவ்வொரு தலைவர்களது குவாலிட்டி என்ன, தராதரம் என்ன, அவர்கள் சொல்ல கமிட்மெண்ட்டை செயல்படுத்த முடியுமா முடியாதா, அவர்கள் சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியுமா முடியாதா, இவர்கள் சொன்னால் இதை செய்வாங்களா இல்லையா, இப்படி எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி எடை போட்டுட்ருக்காங்க. அடுத்த 5 ஆண்டுகளுக்கு எப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை கொண்டு வந்தால் நம்ம ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் நல்லா இருக்குமா இருக்காதா, அவசரப்பட்டு நம்மளுக்கு பிடிக்கிறதுக்காக ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கிறதை காட்டிலும் சோதனையை சிந்தித்து செயல்பட வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. இப்போ வரக்கூடிய மெஜாரிட்டி சர்வே கிரவுண்ட் ரியாலிட்டி என்ன சொல்லுது அப்படின்னா, அதிகமான கூட்டணி பலம் திமுகவுக்கு தான் இருக்குது. எதிர்த்து நிற்கக்கூடியவங்களுக்கு அந்த அளவுக்கு எதிர்த்துக்கக்கூடிய சக்தி இல்லை என்பதை வெளிக்காட்டக்கூடிய அளவில், அதை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய அளவில் இந்த சர்வேகள் இருக்குது என்பதை காமிக்குது. எனவே பெர்செப்ஷன் வாரில் திமுக வின் பண்ணியிருக்கு. இது வரைக்கும் டிவிக்கே 20% வரும் 30% வரும்னா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அத்தனை பேருடைய பேக்ரவுண்டை பாருங்கள், எல்லாமே வலதுசாரி குரூப்பு, பிஜேபி குரூப்பாக தான் இருக்கும். வலதுசாரியை சார்ந்த சர்வே எடுக்கக்கூடியவர்கள், பிஜேபி ஆதரவு பெற்ற சர்வேயர்கள், பிஜேபி ஆதரவற்ற ஊடகங்கள், இதுதான் வந்து 20% 30% விஜய்க்கு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இதிலிருந்தே தெரியும் பிஜேபி கேம் பிளானுடைய பகடைக்காய் தான் விஜய் என்பது உங்களுக்கு நல்லா தெரியும். ஈட்டமிழ் நியூஸ் நேயர்களுக்கான வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் முன்னிருப்பவர் முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுடைய அறிவியல் மற்றும் அரசியல் ஆலோசகர் மரியாதைக்குரிய டாக்டர் பொன்ராஜ் சார். சார் வணக்கம். வணக்கம்பா. இதுவரை தமிழக அரசியல் வரலாற்று இல்லாத அளவுக்கு பல கருத்து கணிப்புகள்லாம் வரும். 2021 வந்துச்சு, 16 வந்துச்சு, 11 வந்துச்சு. இந்த மாதிரி பல கருத்து கணிப்புலாம் பல ஆண்டுகளில் வந்திருக்கு, பல தேர்தல்களில் வந்திருக்கு. இந்த முறை சட்டமன்ற தேர்தலின் போது எல்லா கருத்து கணிப்புகளும் கிட்டத்தட்ட 99% ஏகோபித்த கருத்து கணிப்புகள் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஃபேவரபுளாக ஒரு அறுதி பெரும்பான்மையோடு ஒரு பெரிய ஒரு வெற்றி பெறுவாங்க. மார்ஜின் பெரிய மார்ஜினாக இருக்க போகுது. ஃபஸ்ட்டு எல்லா கருத்து கணிப்புலையும் வர்றது வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டிக்கும் செகண்ட் பார்ட்டிக்கும் அரௌண்ட் 10%, மேக்ஸிமம் 10%லேருந்து மேலே டிஃப்ரென்ஸ் கொடுக்குறாங்க. இப்படிப்பட்ட ஒரு தேர்தலாக இருக்குது. இந்த சினாரியோ எப்படி பார்க்குறீங்க? இன்றைக்கி காலையில் ஏபிபி நாடு அது ஒரு தேசிய ஊடகமாக இருக்குது. அதுவும் இன்றைக்கி கருத்து கணிப்பு தன்னுடைய முடிவுகளை வந்து வெளியிட்டிருக்கு. இப்படியான ஒரு முடிவுகள் வந்திருக்கு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த தேர்தல்? நான் கருத்து கணிப்பை வந்து இப்போ தான் வேட்பாளர் லிஸ்ட்டு முடிஞ்சு 2 நாள் ஆகுது. இன்னும் வந்து இன்டென்சிவ் பிரச்சாரம்னு வந்து இன்னொரு 10 நாள் இருக்குது. மக்களுடைய மனநிலை இப்போ தான் வந்து எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிட்டுருக்காங்க. மக்கள் வந்து ஒவ்வொரு தலைவர்களது குவாலிட்டி என்ன, தராதரம் என்ன, அவர்கள் சொல்ல கமிட்மெண்ட்டை செயல்படுத்த முடியுமா முடியாதா, அவர்கள் சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியுமா முடியாதா, இவர்கள் சொன்னால் இதை செய்வாங்களா இல்லையா, இப்படி எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி எடை போட்டுட்ருக்காங்க. அடுத்த 5 ஆண்டுகளுக்கு எப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை கொண்டு வந்தால் நம்ம ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் நல்லா இருக்குமா இருக்காதா, அவசரப்பட்டு நம்மளுக்கு பிடிக்கிறதுக்காக ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கிறதை காட்டிலும் சோதனையை சிந்தித்து செயல்பட வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம், ஓகே, உண்மை இல்லாதது, அறிவை நீ நம்பு உள்ளம் தெளிவாகும் அடையாளம் காட்டும் பொய்யே சொல்லாதது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய பாட்டு. அப்போ கண்ணையை நம்பி, கவர்ச்சியை நம்பி, பேச்சை நம்பி, வாக்குறுதியை நம்பி, ஓகே, சொல்லக்கூடிய வாக்குறுதியை நம்பி ஓட்டு போட்டுறாத. அறிவை நீ நம்பு, அறிவால் வந்து சிந்தித்து பார், அறிவால் வந்து இந்த தலைவன் சொன்னதுக்கும் செய்வதற்கும் சரியான ஆளா, சொல் பேச்சை மாற்றி மாற்றி பேசாதவனா, சொல்லக்கூடிய அளவுக்கு கண்ணியத்தையும் கடமையும் கட்டுப்பாடையும் கடைப்பிடிப்பவனா, சொன்னால் செய்பவனா, சொல்படி நடப்பவனா என்பதெல்லாம் சிந்தித்து பார்த்து, அறிவை நீ நம்பு உள்ளம் தெளிவாகும் அடையாளம் காட்டும் பொய்யே சொல்லாதது. ஓகே, அப்போ கண்ணை பார்த்து, பகட்டை பார்த்து, சினிமா கவர்ச்சியை பார்த்து, பேச்சு கவர்ச்சியை பார்த்து நம்பி ஏமாந்து விடாதே. அறிவை பயன்படுத்து, உள்ளத்தை தெளிவாக்கு, அதுக்கப்புறம் ஒரு முடிவெடு அப்படின்ற கட்டாயத்தில் இன்றைக்கி மக்கள் இருக்காங்க. எனவே சர்வே என்பது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சர்வேக்கள் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 to 20% சைஸ் இருக்கும். தட் சாம்பிள் சைஸ் வந்து ஒரு 10 to 20% இருக்கும்.
அட்லீஸ்ட் 10% சாம்பிள் சைஸ் இருக்கணும், வேரியஸ் கிராஸ் செக்ஷனில் இருக்கணும், ம் கேட்குற கேள்வி மனசுக்குள்ளே இருக்கக்கூடியது, எதையுமே யாரும் ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க. ம் 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 1வது கேள்விக்கும் 5வது கேள்விக்கும் லிங்க் இருக்கணும். 1வது கேள்வியில் மறைச்சிருப்பான், ஆனால் 5வது கேள்வியில் அவன் உண்மையான இன்டென்ட்டை கண்டுபிடிச்சிடலாம். இப்படி எமோஷனல் கோஷன்ட்டை டிசைன் பண்ணக்கூடிய அளவுக்கு கேள்விகள் கரெக்டாக இருக்கணும். இதெல்லாம் இருந்து ஒரு சர்வே பண்ணப்பட்டால் அந்த சர்வே அக்ராஸ் 234 கான்ஸ்டியூன்சியில் நடந்து அந்த சர்வே வெளியே வந்தால் அதில் ஒரு ஓரளவுக்கு உண்மைத்தன்மை இருக்கும். மற்றபடி இப்போ வரக்கூடிய மெஜாரிட்டி சர்வே கிரவுண்ட் ரியாலிட்டி என்ன சொல்லுது அப்படின்னா, அதிகமான கூட்டணி பலம் திமுகவுக்கு தான் இருக்குது, அரித்மெட்டிக் ஸ்டண்ட், ஆன்டி இன்குபன்சி கம்மியாக தான் இருக்குது, எதிர்த்து நிற்கக்கூடியவங்களுக்கு அந்த அளவுக்கு எதிர்த்துக்கக்கூடிய சக்தி இல்லை என்பதை வெளிக்காட்டக்கூடிய அளவில், அதை ரெஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய அளவில் இந்த சர்வேகள் இருக்குது என்பதை காமிக்குது. எனவே பெர்செப்ஷன் வாரில் திமுக வின் பண்ணியிருக்கு. இந்த சர்வேக்களை எல்லாம் வச்சு பார்க்குறப்ப பெர்செப்ஷன் வாரில் திமுக வின் பண்ணியிருக்கக்கூடிய கிரவுண்ட் ரியாலிட்டியை நம்ம போக போக தான் பார்க்க முடியும். ஆனால் இப்போ எல்லா கருத்துக்களும் இப்படி இன்னொரு அம்சமும் நான் ஒரு கேள்வியை முன்வைக்க விரும்புகிறேன். இதுக்கு நீங்கள் கோபப்பட்டால் நான் அதுக்கு ஆளாக மாட்டேன். விஜய்க்கு கிட்டத்தட்ட 18% 23% வரைக்கும் கொடுக்குறாங்க. குறைஞ்சது 18% எல்லா கருத்து கணிப்புலையும் இடம் பெற்றுருது. ஓரிரு கருத்து கணிப்பு மட்டும் தான் 10ஓ 8ஓ என்னமோ கொடுத்தாங்கன்ற மாதிரி நினைவு. அவ்வளவு முதல்ல இருக்குமா? ஸ்டில் நாட் yet ப்ரூவன் ஹிஸ் ஓட் பர்சன்டேஜ். அவங்களுக்கு இவ்வளவு கொடுக்குறத நம்மளால் பார்க்க முடியுது. நேற்று விஜயுமே என்ன பேசுகிறாரு நெல்லையில் போய், உண்மையான காங்கிரஸ்காரங்களாம் எங்கள்கிட்ட இருக்காங்க, உங்கள் திமுக கூட்டணி கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய கட்சிகளுமே பரஸ்பரமாக தங்களோட ஓட் ஷேரிங் அங்கே ஷேர் ஆகுமாங்கிற ஒரு சந்தேகமும் இருக்குது அப்படின்ற ஒரு விமர்சனம்லாம் முன்வைக்கிறாரு. டிவிக்கே இந்த தேர்தலில் ஒரு பெரிய ஸ்பாய்லர் ஃபேக்டர் சாதாரணமாக நம்ம விடப்பட முடியாது. அதன் எதிரொலியாக நிச்சயமாக ஒரு டர்னிங் பாயிண்ட் இருக்குன்றாங்க. நீ எப்படி பார்க்குறீங்க? இதை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இது வரைக்கும் டிவிக்கே 20% வரும் 30% வரும்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அத்தனை பேருடைய பேக்ரவுண்டை பாருங்கள், எல்லாமே வலதுசாரி குரூப்பு, பிஜேபி குரூப்பாக தான் இருக்கும். வலதுசாரி பத்திரிகையாளர்கள், வலதுசாரியை சார்ந்த சர்வே எடுக்கக்கூடியவர்கள், பிஜேபி ஆதரவு பெற்ற சர்வேயர்கள், பிஜேபி ஆதரவற்ற ஊடகங்கள், இதுதான் 20% 30% விஜய்க்கு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இதிலிருந்தே தெரியும் பிஜேபி என்னுடைய கேம் பிளானுடைய பகடைக்காய் தான் விஜய் என்பது உங்களுக்கு நல்லா தெரியும். 1. 2வது, கமல்ஹாசனுடைய எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. கமல்ஹாசன் அர்பன் கான்ஸ்டியூன்சி ஃபுல்லாக 15% 20% எடுத்தார். ரூரல் போக 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 லெஸ் தென் 4%. டேட்டாஸ் நீங்கள் கடந்த காலத்தில் நம்ம பேட்டிகளில் வாசிச்சே காமிச்சிருக்கீங்க. நான் வாசிச்சே காமிச்சிருக்கேன். அப்போ இந்த அர்பன் கான்ஸ்டியூன்சியில் அதிகமான இந்த இளைஞர்கள், சினிமா கவர்ச்சியால் மயங்கிய இளைஞர்கள் இருக்கும்போதும், அதுவும் சில பெண்கள் திமுக அதிமுகவே போட்டு போட்டு போர் அடிக்குது, நான் புது ஆளுக்கு நம்பி கொடுப்போமேன்னு சொல்லி தன்னைத்தானே ஏமாற்றி கொள்ளக்கூடிய சில பெண்களும், சில இளைஞர்களும், சில பேரும் கொஞ்சம் ஒரு பாப்புலேஷன் இருக்கும். அப்படிப்பட்ட விகிதாச்சாரம் இருக்கும் பொழுது அந்த அர்பன் கான்ஸ்டியூன்சியில் ஒரு 10 to 15% உங்களுக்கு வரும். ஆனால் ரூரலில் போக 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 அது குறையும், ஆளே இருக்காது. 4% வாங்குறதே பெரிய விஷயம். இதுதான் கணக்கு. அப்போ இந்த கணக்குப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓவரால் தமிழ்நாடு முழுக்க 234 தொகுதியிலையும் பெர்சன்டேஜ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 4% 5% தாண்டாது. ஓவரால் பெர்சன்டேஜ் 4% 5% தாண்டலைன்னா சீமானே ஜெயிக்க முடியாது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆனால் எல்லா கருத்துக்களிலும் எப்படி வருதுன்னா, விஜய் சீமானை தாண்டி எங்கேயோ போகிறாரு, சீமானுக்கு தான் இந்த முறை அடி வாங்குது. அவருடைய ஓட் பேங்க்ல அவர் தான் 8லேருந்து 4 ஆகுறாரு, 3 ஆகுறாரு அப்படின்ற மாதிரி. நீங்கள் சீமான் எப்படி அடி வாங்குவார்? ஏற்கனவே 8% ஓட்டு வச்சிருக்காரு. தமிழ் தேசியத்தில் அவர் ஒரு பிள்ளைகளை, அவருடைய கட்சிக்காரர்களை ஸ்ட்ராங்காக வளர்த்துருக்காங்க. இப்போ நீங்கள் பாருங்கள், களத்தில் பாருங்கள். இப்போ நீங்கள் சொன்னீங்களே இந்த 10 நாட்களில் அவங்களுடைய பிரச்சாரங்கள், அவங்களுடைய கேண்டிடேட்ஸு, இதெல்லாம் பல ஃபேக்டர்ஸ் இப்போ ஒர்க் அவுட் ஆகும். இது 10 நாள் கழிச்சு தான் நம்ம இன்னும் கணிக்க முடியும் துல்லியமாக அப்படின்னு சொன்னீங்கல்ல. சீமான் போகக்கூடிய இடங்கள்லாம் பாருங்கள், எப்படி மக்கள் அவரை வரவேற்கிறாங்களா, அவர் கருத்தில் கேட்குறாங்களா அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு இப்போ கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டை பார்க்குறோம். ஓசி பஸ்ஸில் போனவங்களாம் எனக்கு ஓட்டு போடக்கூடாது, நான் ஏசி பஸ்ஸு தரேன், காசு கொடுத்து போ அப்போ ஓட்டு போட எனக்கு அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. சீமான்
இப்போ இலவசங்களை அப்படி அப்பட்டமா வந்து எதிர்க்கிறாரு, ரொம்ப கொச்சைப்படுத்துறாரு. அது அரசு கொடுக்கக்கூடிய ஒரு சலுகை, அவங்களுக்கு எம்பவர்மெண்ட்டுக்காக கொடுக்கறது, அந்த புரிதலோட நம்ம இருக்கிறோம். ஆனால் அந்த ஓட்டே வேண்டாம் எனக்கு அப்படின்ற ஒரு இதுல பேசுறது இருக்கு இல்லையா, சபிக்கிற தன்மை இருக்கு அது இல்லையா? அவருடைய வீக்னஸ். அது அவர் வந்து என்னென்னா அவருடைய திட்டத்தில் அவர் பிலீவ் பண்ணுறாரு. அவர் வந்து தமிழ் தேசியத்தை கொண்டாடுவேன், நான் வந்து பழைய கட்டிடங்களுக்கு பெயிண்ட் அடிக்கிறவன் கிடையாது, நான் ஒட்டுமொத்தமாக இடிச்சிட்டு புதுசாக கட்டுவேன்றார். இவர் இடிச்சிட்டு புதுசாக கட்டக்கூடிய அவருடைய அறிக்கை 467 பக்கம் அறிக்கையை நான் படித்தேன். ஓகே, நாம் தமிழர் அறிக்கையை படித்தேன். ரொம்ப விசினரி டாக்குமெண்ட்டு. ஓ, விசினரி டாக்குமெண்ட்டு, பல்வேறு திட்டங்கள் வந்து செயல்படுத்தக்கூடிய டாக்குமெண்ட்டு. ஆனால் மெஜாரிட்டி செயல்படுத்த முடியாது, நடைமுறை சாத்தியம் இல்லை. அதை செயல்படுத்தணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 6 லட்சத்துலேருந்து 8 லட்சம் கோடி ஆகும். அதாவது கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் உண்டான பட்ஜெட். அது ஒரு வருஷத்துக்கு 6 லட்சத்துலேருந்து 8 லட்சம் கோடி ஆகும். ஓகே, அது செயல்படுத்தணும்னா அது ப்ராக்டிகலி பாசிபிள். அப்போ அவர் என்ன நினைக்கிறேன்னா, முதல்ல அவரே அது ஸ்ட்ரக்சரல் சேஞ்ச் பண்ண வேண்டிய தேவை இருக்குது. அவரே சிந்தித்து செயல்படக்கூடிய தேவை இருக்குது. ஆனால் எல்லாமே ஒரு விசினரி தாட்டோட கொடுத்துருக்காரு. ஒரு தனி நாட்டை கட்டமைத்தால் அந்த நாடு எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு விசினரி ஸ்டேட்மெண்ட்டு. பட் அந்த விசினரி ஸ்டேட்மெண்ட்டை பண்ணுற அளவுக்கு நமக்கு பட்ஜெட் இருக்கா அப்படின்னா இல்லை, நம்மளோட வருமானம் இருக்கா அப்படின்னா இல்லை. அந்த வருமானத்தை பெருக்கிறதுக்கு அவர் சொல்லக்கூடிய டைரி ஃபார்மிங், டென்மார்க் மாதிரி நான் வந்து டைரி ஃபார்மிங் பண்ணுவேன், எல்லாரும் ஆடு மாடு மேய்க்கிறவனா அரசு பணி ஆக்குவேன்னு சொல்கிறது ஒரு மிகப்பெரிய ஃப்ளா இன் த சிஸ்டம். ஓகே, டென்மார்க்கில் வந்து அரசு பணியை ஆக்கலாதான், அவன் வந்து ஃபார்மர்ஸை பார்ட்னர் ஆக்கியிருக்கான். நீ ஃபார்மரை பார்ட்னர் ஆக்கிறீங்கன்னு சொன்னீங்கன்னா உன்னுடைய திட்டம் வெற்றி திட்டம். நான் வந்து ஆடு மாடு மேய்க்கிறவனை அரசு பண்ணி கொடுப்பேன்னு சொன்னால் அங்கே தான் வந்து தோற்று. அப்போ தற்சார்பு பொருளாதாரத்தை கையில் எடுக்கிறாரு. ஆனால் அதை செயல்படுத்தக்கூடிய வழிமுறையை வந்து தப்பாக கணிச்சிருக்காரு, அங்கே ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஓகே, நான் எல்லாம் ஆர்கானிக் ஃபார்மிங் தான் போவேன்றேன். ஆர்கானிக் ஃபார்மிங் அடாப்ட் பண்ண நாடுகள் அத்தனையும் ஃபெயிலியர். ஸ்ரீலங்கா ஃபெயிலியர். ஒரே சக்ஸஸ், பார்ஷியல் சக்ஸஸ் சிக்கிம் மாநிலம் மட்டும். பிகாஸ் மலை உச்சியில் இருக்கு. ஓகே, ஓகே, அந்த கிளைமேட் அட்வான்டேஜ், ஜியாகிரபிக்கல் அட்வான்டேஜ். ஓகே, அதில் வந்து பெஸ்ட் கண்ட்ரோல் இருக்கும். ஓகே, அவங்க வந்து ஸ்டேபிள் கிராப் போகிறதில்ல, அதாவது ரைஸ் அண்ட் வீட் போகிறதில்ல. அவங்க வந்து கேஷ் கிராப் போகிறாங்க. கேஷ் கிராப் ப்ரீமியம் கிடைக்கும், ப்ரொடக்டிவிட்டி கம்மியாக இருக்கும், ப்ரீமியம் கிடைக்கிறதுனால அவங்களால மேனேஜ் பண்ண முடியுது. பார்ஷியல் சக்ஸஸ். யூரோப்பியன் யூனியன் கம்ப்ளீட்டாக வந்து ஆர்கானிக்கை பேன் பண்ணலாம, எதுக்கெல்லாம் ஆர்கானிக் யூஸ் பண்ணணுமோ அதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுறான். கண்ட்ரோல்டு யூஸ். எதுக்கெல்லாம் இன்ஆர்கானிக் யூஸ் பண்ணணுமோ அதுக்கு கண்ட்ரோல்டு யூஸ். எதுக்கெல்லாம் நேச்சுரல் ஃபார்மிங்கோ அது கண்ட்ரோல்டு யூஸ். அப்போ ஹைப்ரிட் ஃபார்மிங் அவன் அடாப்ட் பண்ணியிருக்கான். நான் மொத்தமாக ஆர்கானிக் ஃபார்மிங் தான் போவேன் அப்படின்னு இவர் சொல்கிறாரு. அப்போ அக்ரிகல்ச்சர் படுத்துகிறோம், அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்டிவிட்டி படுத்துகிறோம், அதனுடைய உற்பத்தி படுத்துகிறோம். டைரி ஃபார்மிங் இவர் சொல்லக்கூடிய மெத்தட் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் கிட்டத்தட்ட எக்கச்சக்கமாக வரும். எல்லாருக்கும் அரசு வேலை கொடுப்பேன் அப்படின்றதெல்லாம் வந்து நடைமுறை சாத்தியம் இல்லை. கேபிட்டலில் மாற்றுறதுக்கே 1 லட்சம் கோடி ஆகும், 5 கேபிட்டலில் மாற்றுறதுக்கு. ஓகே. ஸோ இப்படி பல்வேறு ஸ்ட்ரக்சரல் டெஃபிஷியன்சிஸ் வந்து சீமான்ட்ட இருக்குது. ஆனால் திட்டம், ஆனால் செயல்பாட்டு இதில் பெஸ்ட்டு அப்படின்னா நீர் மேலாண்மை பெஸ்ட்டு. சீமான் கொடுத்த நீர் மேலாண்மை பெஸ்ட்டு திட்டம். அதை செயல்படுத்தினா நிலத்தடி நீர் பஞ்சம் தீரும். ஓகே. ஆனால் இன்னும் நதிநீர் இணைப்பை பற்றி அவருக்கு ஒரு உருப்படியான ஒரு ப்ராப்பரான ஐடியா இல்லை. ஓகே. ஓகே. ஸோ அக்ரிகல்ச்சரில், இண்டஸ்ட்ரியில் எஃப்டிஐ வந்து இவர் ஆட்சிக்கு வந்தால் எஃப்டிஐ வராது. இன்றைக்கி 12.5 லட்சம் கோடி எஃப்டிஐ கொண்டாந்துருக்காரு ஸ்டாலின். சீமான் ஆட்சிக்கு வந்தால் எந்த எஃப்டிஐயும் வராது. எஃப்டிஐ வராமல் எப்படி நீங்கள் செயல்படுத்துவீங்க? நம்ம ஒரே வருமானத்தை மட்டும் வச்சுக்கிட்டு. அதுக்கடுத்து மத்திய மாநில அரசுகளோட இவர் சொல்லக்கூடிய அத்தனையுமே டைரக்ட் கான்ஃப்ளிக்ட். ரயில்வே எனக்கு வேணும்னு கேட்குறாரு, கல்வி எனக்கு வேணும், மருத்துவம் எனக்கு வேணும், எதுவும் நடக்காது மோடி கவர்மெண்ட் இருக்க வரைக்கும். இவர் எம்பிக்கள் 40 எம்பிக்கள் ஃபார்ம் பண்ணி இந்தியா முழுக்க நாம் தமிழர் பங்கு வரக்கூடிய ஒரு கூட்டணி ஆட்சி வந்து அந்த கூட்டணி ஆட்சி மூலமாக மாநில அரசுகளுக்கு அதிக அதிகாரங்கள், மாநில சுயாட்சி பெறுவதற்கான வந்தால் நடக்கும். இல்லைன்னா எப்போ நடக்கும்? நடக்காது. ஓகே. அதே மாதிரி விஜய் என்னுடைய மேனிஃபெஸ்டோ படித்து பார்த்தேன். ஒட்டுமொத்த மேனிஃபெஸ்டோ இம்ப்ளிமெண்ட் பண்ணால் ஃபஸ்ட் இயர்லேயே 2.5 லட்சம் கோடி ஆகுது. அடுத்தடுத்த ரிக்கரிங் காஸ்ட் ஒரு 2 லட்சம் கோடி. செத்தான் அப்படியே மொத்தமாக போயிட வேண்டியதான். அரோஹரான்னு விஜய் மேனிஃபெஸ்டோ இம்ப்ளிமெண்ட் பண்ண அரோஹரான்னு போக வேண்டியதான்.
இல்லை திமுகவுமே தங்களோட வாக்குறுதிகளில் ரொம்பவே கவர்ச்சிகரமான திட்டங்களை கொடுத்து ரொம்பவே நடைமுறை சாத்தியம் இல்லாத பல விஷயங்களை இப்போ கூட உதாரணத்தை வச்சுப்போம். 16 லட்சம் அரசு ஊழியர்கள் வந்து நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பாசிபிளா? 10% கூட பாசிபிளா அப்படின்ற மாதிரி கூட கேள்விகளை முன்வைக்கிறாங்க. திமுகவுடைய மேனிஃபெஸ்டோ பார்த்தீங்கன்னா அதுவுமே கிட்டத்தட்ட 1.25 லட்சம் கோடி ஆகுது. ஏற்கனவே 1 லட்சம் கோடி ஃபிஸ்கல் டெபிசிட், கூட ஒரு 75,000 கோடி, 1.25 லட்சம் கோடி. அப்போ 1.25 லட்சம் டெபிசிட் பெர் இயரோட பட்ஜெட்ல வரும். இன்னொரு 75,000 கோடி வரும் திமுகவுடைய இப்போ கொடுத்த ஸ்கீம் எல்லாம் நிறைவேற்றணும்னா. அப்போ என்ன பண்ணணும், அந்த பொருளாதாரத்தை 15% உயர்த்தணும். 11.19%லேருந்து 15% உயர்த்துறது அவ்வளவு ஈஸி கிடையாது. அப்போ அதை உயர்த்தணும்னா மேஜர் ஸ்கீம்ஸை லான்ச் பண்ண வேண்டிய தேவை இருக்குது. ஓகே, இப்போ உத்தமர் காந்தி வடிகள் மாதிரி திட்டம், ஸ்மார்ட் வில்லேஜ் திட்டம், 12,500 வில்லேஜஸ்லையும் ஸ்மார்ட் வில்லேஜஸை கொண்டு வந்தால் அதுலேருந்து ஒரு 3 லட்சம் கோடி இன்புட்டாக வரும் எக்கனாமியில். அடுத்து பயோஃபியல், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்ம ஈரான் இஸ்ரேல் வாரில் ஏற்பட்ட விளைவுகள்னால நம்மளுக்கு கேஸ் தட்டுப்பாடு, பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு வருது. இதை சரி பண்ணணும்னா தமிழ்நாடு முழுக்க எனர்ஜி வில்லேஜாக மாற்றணும். பயோஃபியல், எத்தனால், எமல்சிஃபிகேஷன், இந்த 3ஐயும் கொண்டு வந்தால் அதிலிருந்து ஒரு 2 லட்சம் கோடி வந்து இன்புட்டாக உள்ளே வரும். அடுத்து டைரி ஃபார்மிங், டென்மார்க் மாடல் டைரி ஃபார்மிங்கை ஆவினை வந்து டென்மார்க் மாடலுக்கு இன்க்ரீஸ் பண்ணி, ஏற்கனவே உத்தமர் காந்தி திட்டத்தில் மாடு கொடுக்குற ஸ்கீம் இருக்குது, அதெல்லாம் இவங்க சொல்லவே இல்லை வெளியே. ஓகே, திமுக வெளியே அதை பற்றி பேசவே இல்லை. அந்த மாடு கொடுக்குற ஸ்கீமில் 30 மாடுலேருந்து 50 மாடு 12,500 வில்லேஜஸ்க்கு கொடுத்தா கிட்டத்தட்ட 1.5 லட்சம் கோடி அதில் ஒரு ரெவன்யூ ஜென்ரேட் ஆகும். டென்மார்க் மாடலில் பண்ணி அதை விவசாயிகளை வந்து பார்ட்னர் ஆக்கினேன், அது ஒரு 1.5 லட்சம் கோடி. அப்புறம் 106 பப்ளிக் செக்டார் கம்பெனி இருக்குது, அதில் கம்ப்ளீட்டாக ரீஆர்கனைஸ் பண்ணி மூட வேண்டியதை மூடி குளோபல் சிஇஓ அப்பாயிண்ட் பண்ணி டிரான்ஸ்பரன்சியை கொண்டு வந்து எல்லாத்துலேயுமே வந்து அவங்களுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்து எம்ப்ளாயீஸ்க்கு ஒரு ஈஸ் ஆப்ஷன் ஆக்கி எம்ப்ளாயை பார்ட்னர் ஆக்கி 30% ஈஸாப் ஆப்ஷனை கொடுத்து எம்ப்ளாயை பார்ட்னர் ஆக்கி அவர்கள் வந்து கம்ப்ளீட் ரீஆர்கனைஸ் பண்ணி ஐஏஎஸ் ஆஃபீஸருடைய பிடியிலிருந்து இந்த பப்ளிக் செக்டார் கம்பெனியை விடுவிச்சு ஒரு 3 ஆண்டுகள்லேருந்து 5 ஆண்டுகளுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய ஸ்கீம் போட்டால் அதிலிருந்து ஒரு 1.5 லட்சம் கோடி வரும். இதெல்லாம் பண்ணினால் திமுக கொடுத்த 1.25 லட்சம் கோடி திட்டத்தை ஏற்கனவே 1 லட்சம் கோடி டெஃபிசிட், இப்போ இவங்க கொடுத்த ஆடான் வேல்யூலாம் பார்த்தீங்கன்னா 1.25 லட்சம் கோடி வருது. அப்போ இந்த 75,000 கோடி எல்லாம் வரணும் அப்படின்னா இத்தனையும் பண்ணுனா மட்டும்தான் வரும். அதை பண்ணக்கூடிய ஒரே தகுதி, ஒரே ஆற்றல் திமுகவுக்கு மட்டும்தான் இருக்குது, அவங்களால மட்டும்தான் பண்ண முடியும். இதை ஒட்டுமொத்தமாக அதிமுகவுடைய திட்டத்தை நிறைவேற்றினாலுமே அது ஒரு 1.5 லட்சம் கோடி வருது. 1 லட்சம் கோடியிலேருந்து 1.5 லட்சம் கோடி வருது. அதிமுக கொடுத்த ஃப்ரீ ஸ்கீம்ஸ் 3-4 ஃப்ரீ ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அதை வந்து நீங்கள் 3 முறை அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு, கடைசியாக ஃப்ரிட்ஜ் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. இதெல்லாம் சேர்த்தா கிட்டத்தட்ட அது ஒரு 1.5 லட்சம் கோடி வருது. ஏற்கனவே 1 லட்சம் கோடி டெபிசிட். அப்போ இந்த 2.5 லட்சம் கோடியே பண்ணணும். திமுக கொடுத்த திட்டத்தை நிறைவேற்றணும்னா 1.25 லட்சம் கோடி, ஏற்கனவே 1 லட்சம் கோடி டெபிசிட்டு, 75,000 கோடி எக்ஸ்ட்ரா. சரியா? அதிமுக கொடுத்த திட்டத்தை நிறைவேற்றணும்னா 2.5 லட்சம் கோடி எக்ஸ்ட்ரா, 1.5 லட்சம் கோடி எக்ஸ்ட்ரா, 1 லட்சம் கோடி ஃபிஸ்கல் டெபிசிட். டிவிகே கொடுத்த திட்டத்தை நிறைவேற்றணும்னா கிட்டத்தட்ட வந்து எவ்வளோ ஆகுது தெரியுமா? 2.5 லட்சம் கோடி, ஏற்கனவே 1 லட்சம் கோடி டெபிசிட்டு, 3.5 லட்சம் கோடி. ஓகே, நாம் தமிழர் சீமான் கொடுத்த நிறைவேற்றணும்னா 7 லட்சம் கோடி, 6 லட்சத்துலேருந்து 8 லட்சம் கோடி டெபிசிட். ஓகே, இதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய தேர்தல் அறிக்கை. நிச்சயமாக இதெல்லாம் வந்து பகுப்பாய்வு செஞ்சு தான் மக்கள் வந்து இது பண்ண போகிறாங்க. நீங்கள் தெளிவாக இருக்கீங்களா? இந்த தேர்தல் இருக்கிறது ஒரு 50% ஆஃப் ஓட் ஷேர் வந்து டிஎம்கேவோட அரித்மெட்டிக் ஸ்ட்ரென்த் இருக்குது. பின்பு ஏடிஎம்கேவுக்கு 30 to 35% தான் அரித்மெட்டிக் ஸ்ட்ரென்த் இருக்குது. நீங்கள் விஜய் வந்து ஜஸ்ட் ஒரு 4 to 5% வந்தால் பெரிய விஷயன்றீங்க. நாம் தமிழர் சீமான் தன்னுடைய வாக்கை தக்க வைத்துக் கொள்வார் அப்படின்ற மாதிரி தான் அப்படிதான் இந்த தேர்தலில் நீங்கள் இடம் போடுறீங்க. என்னுடைய கணிப்பு அதுதான் இருக்குது. நிச்சயமாக சார், பல்வேறு விவகாரங்களை எங்கள் நேரலுக்கு ரொம்ப தெளிவாக உங்களுடைய கருத்துக்களை பாருங்க. ரொம்ப நன்றி. மிக்க நன்றி.
நன்றி.